Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தனுஷ் 20 கோடி கேட்கலங்கிறத அடித்து சொல்லலாம், கேட்டாருங்கிறது சொல்லலாம். பட் அதுக்குள்ள ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அப்போ இதுலேருந்தே நம்ம வெற்றிமாறன் சார் இந்த மேட்டரை கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணுவோம் தாட்டில் தான் நேற்று இன்டர்வியூ. வெற்றிமாறன் சார் நினச்சிருந்தாருன்னா நீங்கள் சாட்டர்டே நைட்டு போச்சு, மண்டே நேற்று தான். பட் அதுவும் என்னென்னா அதுக்கு முன்னாடி 2 நாள் நடந்தது கான்வர்சேஷன். 20 கோடி கேட்டதெல்லாம் உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. வெற்றிமாறனோட இன்டர்வியூல ரைட்ஸ் இருக்கு வேற சொல்லிட்டாரு. பட் இது தனுஷ் அவங்களுடைய சார்பில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். நாளைக்கு 2 டேஸ் ஷூட் பண்ணுறாரு வெற்றிமாறன். நாளைக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 2 டேஸ் அந்த யங் கெட்டப் சிம்புவை நாளைக்கு ஷூட் பண்ணுறாங்க. மொத்தம் அந்த 4 நாள் புறமும் எடிட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் டியூரேஷனில் நெக்ஸ்ட் வீக் அந்த புறமும் ரிலீஸ் ஆகும். பட் இந்த கதை எப்படி கொண்டு போகலாம், ஒருவேளை வட சென்னை 2ல இருக்கிற கேரக்டரை டச் பண்ணாங்கன்னா தனுஷ் திரும்பி எமோஷனல் ஆகும். கண்டிப்பாக திரும்பி ஒரு ஆக்ஷன் சைடு வரும் தான் செய்யும். தானு சார் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போறாரு, தனுஷ் எப்படி பண்ண போறாங்கிறது வெற்றிமாறன் கையில். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாமிலோட பெரிய வணக்கம். இன்னைக்கு சினிமாவை பத்தி நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் தான் அறிஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏற்கனவே நம்ம தான் இந்த தனுஷ் அண்ட் எஸ்டிஆர் இவங்கள பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தோம். வெற்றிமாறன் கிட்ட இந்த மாதிரி தனுஷ் அவர்கள் 20 கோடி ரூபாய் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நிறைய தகவல்கள் வந்திருந்தது. நீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா சார்? பார்த்தேன், நேற்று வெற்றிமாறன் சார் போட்ட வீடியோ பார்த்தேன். பட் அதில் அவர் பாலிஷாக மேலோட்டமாக தான் பேசிட்டு போயிருக்காரு. நீங்கள் தனுஷ் 20 கோடி கேட்கலங்கிறத அடித்து சொல்லலை, கேட்டாருங்கிறது சொல்லலை. பட் அதுக்குள்ள ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அது தனுஷ் அத்தாரிட்டி பர்சன், பேனர், அந்த வட சென்னை, இந்த கேரக்டர்ஸ், ஹீரோ, ப்ரொடியூசர் அப்படிங்கும்போது எல்லா ரைட்ஸும் அவர்கிட்ட இருக்குது. கேட்குறது ரைட்ஸ் இருக்குது, ராயல்ட்டி உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இதுலேருந்தே நம்ம வெற்றிமாறன் சார் இந்த மேட்டரை கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஏன்னா சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தீயா பற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம கூட பேசியிருந்தோம். வெற்றிமாறன் சார் நினச்சிருந்தாருன்னா நீங்கள் சாட்டர்டே நைட்டு பேசியிருக்கலாம், இன்டர்வியூ கொடுக்க வேணாம். ஸோ அவருடைய மொபைல்லேருந்து வீடியோ எடுத்து கூட போட்டிருக்கலாம். சண்டே ஃபுல் டே இருந்துச்சு, சண்டேயும் வரல. பட் மண்டே நேற்று தான். ஸோ ஆஃப்டர் ஒரு மார்னிங்க்கு அப்புறம் வீடியோ கொடுத்துருக்காரு. பட் அதுவும் என்னென்னா அதுக்கு முன்னாடி 2 நாள் நடந்தது கான்வர்சேஷன் ஒன்று இருக்குது. வெற்றிமாறன் சார், தனுஷ் அண்டு பிடிச்ச தானு சார், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் ஃபுல்லாக போய், ஏன்னா இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஷூட்டிங் ஆரம்பிச்சு போச்சு அப்படின்னா ஒன்றரை வேற கேள்வி வந்தாங்கன்னா தாவனு என்ன பண்ணுவார்? ஆனால் அவரு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஸோ இதை முன்னாடியே அந்த தலைவலியை குறைக்கணும் இல்லை, அந்த தலைவலியை எடுத்துடணும். ஸோ நான் அப்போ தான் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும். அப்படிங்கும்போது தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்கும் உள்ள விஷயந்தான் இது. இதுக்குள்ளே சிம்புக்கு பிரச்சனை இல்லை, தானுசாருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் வேற அடிபடுது டோட்டலாகவே. அப்படிங்கும்போது சிம்பு கூட என்ன சொல்கிறார் வெற்றிமாறன் சார், நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன். மேபி ஒருவேளை இதுக்குள்ளே உங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா தனுஷ் சாருக்கும் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் வேற ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தோட நான் பண்ண ரெடியாக இருக்கேன் சார். பட் நீங்கள் எது சொன்னாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அவருக்கு இந்த மேட்டுக்கு ஒரு டாட் வச்சு விட்டார் சிம்பு சைடு. இப்போ தானு சாருடைய சைடு என்ன வருதுன்னா, அவரு வட்டிக்கு வாங்கி படம் பண்ணி பண்ணும்போது இந்த பிரச்சனையை முடிச்சுட்டா தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்டரில் வெற்றிமாறன் சார்லாம் கூப்பிட்டு அவங்களுக்குள்ள வச்சு டிசைட் பண்ணி, ஸோ தனுஷுடைய சார்பாகவும் வெற்றிமாறன் சார்கிட்ட கன்ஃபார்மாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்காது. அப்போது இந்த விஷயம் தனுஷ் அவங்க சைடே எதிர்பார்க்கல. இது இந்தளவுக்கு அவங்க மேலே ரொம்ப ஒரு அட்டாக் வரும்னு எதிர்பார்க்கல. பட் 20 கோடி கேட்டதெல்லாம் உண்மைதான், ஸோ மறுப்பதற்கு இல்லை. வெற்றிமாறனோட இன்டர்வியூலே ரைட்ஸ் இருக்குன்னு வேற சொல்லிட்டாரு. பட் இது தனுஷ் அவங்களுடைய சார்பில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் போயிருக்கு. வெற்றிமாறன் கிட்ட கேட்காம ப்ரொடக்ஷன் கம்பெனி வெற்றிமாறன் சார்கிட்ட போய் அவரு இது தானு சார்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு மணி வாங்கி கொடுத்துருங்க 20 crores அப்படிங்கிற தகவல் தான் போகுது. இப்போது வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ண போகும்போது அது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தரதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஸ்கிரிப்ட் சொல்கிறீங்க, அதான் நாங்கள் ஓகே நான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் எப்படி தருவார்? அதனால் இந்த விஷயங்கள் தானு சார் சைடே வெற்றிமாறனை கூப்பிட்டுலாம் டிசைட் பண்ணால், நீங்கள் ஆஸ் எ கேப்டன் இந்த மேட்டர் நீங்கள் தான் முடிக்கணும், முடிச்சிடுங்க
அப்படின்னு சொல்லி ஸோ தனுஷ் சார்பாகவும் வெற்றிமாறன்ட்ட சரி இது அதாவது தனுஷுடைய சார்பாக என்ன ஒரு விஷயம் வருதுன்னா ஒண்டர் பார் கம்பெனி அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி போய்கிட்டுருக்கு. அதிலிருந்து கேட்கப்பட்ட விஷயங்கள் இது. ஸோ நான் வேறு கம்பெனி வேறுங்கிற மாதிரி அவருடைய சார்பாக ஒரு விஷயம் போகுது. ஸோ கம்பெனி சார்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அது எப்படி இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுங்க அப்படிங்கிறதான் ஒரு தகவல். கம்பெனி சைடு அவங்க வந்து பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அது எப்படி தருவாங்க? அது ஒரு விஷயம். இப்போ வெற்றிமாறன் இது ஒரு டாட் வைக்கணும் அப்படிங்கும்போது தான் நேற்றுடைய வெற்றிமாறனுடைய இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெளிவாக தெரியும். ஸோ வடசென்னை 2ல் தனுஷ் இருக்காருன்னு தான் சொல்கிறார். அவர் இல்லைன்னு சொல்லலை. தனுஷ் 20 கோடி கேட்டாருன்னு சொல்லலை, கேட்கலன்னு சொல்லலை. அப்போ இந்த ஒரு மேட்ரு வந்து பாலிஷாக ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ அவரே வந்து இந்த மதில் மேல் பூனை மாதிரி வெற்றிமாறன் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஜர்க்காயிட்டு தான் இருக்கார் இப்போ. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தானு சார் சைடில் வந்து வட சென்னையினுடைய அந்த ஸ்மெல் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கோ வேறு ஒரு விளம்பரத்துக்கோ இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயந்தான். இப்போ அதற்குள்ள விஷயத்தை தான் வெற்றிமாறன் அவர்கள் வந்து தனுஷ்கிட்ட பேசுனது ஃபுல்லாகவே. அதுக்கு அந்த கேரக்டர்ஸ் நேமு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி அதுக்கு அவர் ஓகே சொன்ன விஷயம். பட் கம்பெனி சார்பாக இந்த பணம் கேட்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ உண்மையாவே வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி சார் இருக்கும்? இல்லை அவங்களுடைய நட்பு வந்து ஸ்ட்ராங் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுக்குள்ள கத்தி எடுத்து 2 பேர் சண்டைலாம் போட்டுக்கல, எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி கிடையாது. பட் இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டதுனால தனுஷ் அவர்களுக்கு ஒரு சின்ன ஃபீல். ஏன்னா குபேரா எதிர்பார்த்தாலும் இங்கே போகலை, ஆந்திராவில் கலக்குது, அது வேறு விஷயம். பட் ராயனுக்கு அப்புறம் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு குபேரா. இதற்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் இட்லி கடையில் வேறு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் அது வேறு ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு படம் பண்ணணுங்கிறது அவருடைய குறிக்கோள். இந்த வட சென்னை தான் அவருடைய பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்குது. குபேரோட ஆடியோ ஃபங்க்ஷன் அதை தான் சொன்னார், நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிருந்தார். வெற்றிமாறன் திடீர்னு இப்படி ட்ராவல் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஷாக்கு, ஒரு வட சென்னை கையில் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் ஒரு போகுது. பட்டு வெற்றிமாறன் சார்பாக என்ன சொல்கிறாருன்னா வட சென்னையில் 2ல் வந்து தனுஷ் தான் இருக்கார் அப்படின்னு அதை தெளிவாக சொல்லிட்டார் இல்லையா. அந்த நட்பு உங்களுக்குள்ளே இருக்குது. இவரை வந்து தனுஷை விட்டு தர மாட்டார், தனுஷ் வெற்றிமாறன் விட்டு தர மாட்டார் கண்டிப்பாக. ஸோ அவங்களோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நட்பு எல்லாமே அது இருக்குது. இந்த 20 கோடி மேட்ரு கேட்டப்பட்டதுனால ஒரு சின்ன ஒரு 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்து ஒன்று உருவாச்சு. தனுஷ் சார்பாக நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு ரொம்ப பாதிப்பு வந்ததுனால தான் இது அவங்க சார்பாகவும் வெற்றிமாறன்ட்ட சொல்லி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி தானு சார்பாகவும் கூப்பிட்டு எனக்கு வட சென்னையினுடைய அந்த சாயல் கண்டிப்பாக வேணும்ட்டார் அவர். வெற்றிமாறன் சார்பாக தனுஷாட்ட கதை சொல்லும் போதே அதனுடைய பேட்டர்ல தான் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் மைண்ட் செட் பூரா அதில் தான் இருக்கும். அப்போ அதுலேருந்து கேரக்டர்ஸ் தான் உருவுறாரு இப்போ. பட் இப்போ என்னன்னா வட சென்னையினுடைய அந்த நேமை வைக்கலாமா வைக்காமல் வேறொரு நேம் வச்சு ட்ராவல் பண்ணலாமாங்கிறது வெற்றிமாறன் இப்போ மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கார். இப்போ இன்ன வரைக்குமே குழப்பத்தில் இருக்கார். என்ன ஒன்று அந்த சூடாக பற்றிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நேற்று ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ கொடுத்து வீடியோ போட்டு வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு இப்போ. ஏன்னா வந்து அவரு சொல்லும் போதுமே வடசென்னை 2ல வந்து தனுஷ் அவர்கள் தான் அது வந்து அன்போட எழுச்சியா தான் இருக்கும். ஆனா இந்த படம் வந்து எஸ்டிஆர் உடைய இந்த படம் வந்து அந்த படத்தோட சின்ன சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல இருக்க மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவரே அதுல புரியாம ஏதோ குழப்புற மாதிரி தானே சார் இருந்தது. இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டுமே கீழே பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே அவர் என்னதான் சார் சொல்ல வராரு? இப்ப சொன்னேன் நான். ஸோ மதில் மேல போன மாதிரி வெற்றிமாறன் நிக்கிறாரு, குழப்பத்தில் இருக்காரு, என்ன பண்ணுன்னு தெரியல. தானு சார் சைடு வந்து எனக்கு வட சென்னையினுடைய அந்த சாயல் இருக்கணும்ன்றாரு. அதுக்குள்ள போயிட்டு எடுத்தோம்னா தனுஷ் சார்பா என்னைக்கு இருந்தாலும் இப்ப என்ன இருக்குன்னா தனுஷ் பாயிண்ட் ஆஃப் வியூல நழுவுறாரு. எனக்கு ஒன்றரை பார் கம்மல்லேருந்து கேட்கப்பட ஒரு கேள்வி எதுன்றாங்க. நாளைக்கு கேள்வி கேட்டு இல்லை சார் எனக்கு வேணும்னு எனக்கு 20 crores கொடுங்க, இப்போ படத்தில் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 10% 20% கொடுங்கனாலும் அது பெரிய அமௌண்ட்டு போகும். பட் அந்த ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் முடிச்ச வந்து வெற்றிமாறன் தான் அவுக்கணும். ஒன்று அந்த வட செல்லினுடைய கேரக்டர்ஸ் நம்ம எதுவுமே எடுக்காமல் அவருடைய பெட்டலில் ஒரு ஸ்டைலில் ஒரு கதையை வச்சுட்டு சிம்பு வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு ப்ரொடக்ஷன் தானு சாரும் சம்மதிக்கணும். பட் ஃபஸ்ட்டு கதை சொல்லப்பட்ட விதம் எப்படிங்கிறது வந்து வெற்றிமாறன் தான் தெரியும், என்ன பேட்டர்னில் சொல்லியிருக்காருங்கிறது. அவர் அந்த வடச்சனுடைய வாசனை வேணுன்ட்டார் தானு. இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கார். பட் என்ன இருந்தாலுமே அந்த ஒரு கேரக்டர்லாம் நேமை கொஞ்சம் மாற்றி பண்ணுறதா ஐடியாவில் தான் வெற்றிமாறன் இருக்கார். ஸோ இந்த ராஜன் வகைரா அந்த மேலே அதில் இருந்தால் பேஸ் அதுதான், அமீரோட அந்த கேரக்டர் தான் பேஸ் உங்களுக்கு. ஸோ அதை மாற்றி பண்ணுறது மாதிரி ஒரு சின்ன மேட்டில் இருக்கார். இப்போ இதுக்கு ஒரு ரிசல்ட் என்னன்னா இப்போ நாளைக்கு வந்து அந்த ப்ரோமோ வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ வலசரவாகத்தில் அந்த செட்டு போட்டுருக்கான்னு சொன்னேன் இல்லைங்க, லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருப்பேன். அந்த செட்டில் நாளைக்கு சிம்பு வர வச்சு 2 days ஷூட் பண்ணுறாரு வெற்றிமாறன்.
நாளைக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 2 days அந்த யங் கெட்டப்பில் முதல்ல அந்த ஒரு 40+ ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ யங் கெட்டப்பில் அவர் மேக்கப்லாம் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் மீசெல்லாம் வச்சு அந்த கெட்டப்பை மாற்றி சிம்புவை நாளைக்கு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ புதன் 2 நாள் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணுறாங்க. மொத்தம் அந்த 4 நாள் ப்ரோமோ எடிட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் டியூரேஷனில் நெக்ஸ்ட் வீக் அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 2 நாள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை இது மிக்ஸ் பண்ணி இந்த ப்ரோமோ 3 minutes போகும்போது தான் எந்த பேட்டர்னில் வருதுங்கிறது வெற்றிமாறனுக்கே தெரிய வரும். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, வெற்றிமாறன் அவர்கள் எஸ்டிஆரை டைரக்டா வந்து மீட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தானு சார் கிட்ட சொன்னேன், தானு சார் தான் ஃபோன் பண்ணி எஸ்டிஆரை கூப்பிட்டாரு அப்படின்னு. அப்ப வெற்றிமாறனுக்கே எஸ்டிஆர் இந்த படத்துக்குள்ள கமிட் பண்ணுன்ற ஆசை இல்லையா சார்? இல்லை, அப்படி இல்லை. அவர் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல படம் பண்ணணும்னு பிளான் பண்றாரு வெற்றிமாறன். நான் வாடி வருஷம் டோட்டலாக அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ராப்புங்கிற விஷயத்த சொல்றாரு. சூர்யா கிட்ட 1.5 years வேணும்னு சொன்னேன். சூர்யா கோஆப்ரேட் பண்ணல. அதுக்குள்ளே திரும்பி நான் வந்து விடுதலை 1 and 2 ஒரு 3-4 வருஷம் காலி ஆயிடுச்சு. வாடி வாசல் போனால் திரும்பி 2 வருஷம் போயிடுன்னு சொல்லிட்டு தான் ஷார்ட் பீரியடில் படம் பண்ணணும் ஒரு ஸ்கிரிப்டை வந்து டக்குனு தானு சார்ட்ட சொல்கிறாங்க. ஆல்ரெடி தானு சாரும் சிம்பு ஒரு மீட் பண்ணி சிம்புடைய டேட் வந்து தானு சார்ட்ட இருக்குது. அப்போது இந்த கதைக்கு யார் ஹீரோங்கும் போது எனக்கு யார் இருந்தாலும் பரவாயில்லன்னா வெற்றிமாறன் சார் சொல்கிறாரு. அப்போ சிம்பு ஓகேன்னு கேட்கும்போது அவர் எவ்ரிதிங் ஓகேன்றார். வெற்றிமாறனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சிம்புவை கமிட் பண்ணல. அப்படி வந்து ஒரு டைரக்டர் ஹீரோ படம் பண்ண முடியாது. நீங்கள் அவர் கதை கேட்டு அவர் கதை அவருக்கு ஓகே சொல்லணும். இவருக்கு வந்து இந்த கதைக்கு சிம்பு ஆப்டான பேஷன் தானா அப்படின்னு அவரு டிசைட் பண்ணணும். ஏன்னா புது டைரக்டர் இல்லை வெற்றிமாறன், அவரு வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண டைரக்டர் அவர். அப்படிங்கும்போது அவர் மைண்டில் சிம்புன்னு சொன்னால் ஓகே ஆயிடுச்சு. அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்போ சிம்பு மீட் பண்ணாங்க, கதை சொன்னாங்க, அவரு ஓகேன்ட்டாங்க. ஸோ அந்த கூட்டணியில் உருவாகிற விஷயம் தான் இது. இதற்கு அப்புறம் தான் வந்து வெற்றிமாறனே போய் தனுஷ்கிட்ட எல்லா விஷயத்தையுமே பேசுகிறார். ஸோ வட சைனோட கேரக்டர் எடுக்கிறேன், சிம்பு ஹீரோ, தானு சார் ப்ரொடியூசரு, நான் டைரக்ஷன், ஒரு 5 மாதத்தில் எல்லாமே படத்தை முடிச்சுட்டு வெளில வந்துடுறேன். தனுஷ் வந்து ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், சிம்பு வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்லாம் எவ்ரிதிங் எல்லாம் பேசி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டெப்பை எடுக்கிறாங்க வெற்றிமாறன். அப்போ இந்த 20 கோடிங்கிறது கம்பெனி சார்பாக கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வருது. என்ன கம்பெனி சார்பாக கேட்டால் கூட தனுஷா நாலேஜ் போகாமல் வராது கண்டிப்பாக. ஸோ அப்போ அவர் ஒரு விஷயத்தை கேட்குறாரு, அது கேட்குறது ரைட்ஸ் இருக்குன்னு வெற்றிமாறன் சொல்கிறாரு. இப்போது தானு சார் வந்து அந்த பணம் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அவர் இருக்கார் இப்போ. அப்படிங்கும்போது இந்த சிக்கலை வந்து உருவாயிடுச்சு. இதை வெற்றிமாறன் தான் அவுக்கணும். அப்போ கதையில் தான் வந்து கை வைக்கணும். அவர் வட சென்னையினுடைய அந்த கேரக்டர் நேமோ எதுவுமே இல்லாமல் ஒரு கதையை எடுத்துட்டு சிம்புக்காக ஒரு மேட்ரு பண்ணதை அந்த ஸ்மெல் கொண்டு போகணும். பட் அவர் என்ன சொன்னார், வட சென்னை ஒரு தனி உலகம், வேர்ல்ட் ஆஃப் வட சென்னை, அதுக்குள்ளே 1000 கேரக்டர்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு டைரக்டர் மேக்கிங்கில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டில் 1000 கதையில் உருவாக்கலாம். பட் அவர் ஸ்டைலில் சிம்பு ஸ்டைலில் வேறு மாதிரி பட்டால வட சென்னையினுடைய அந்த சாயலில் ஒரு படம் உருவாக தான் செய்யும் கண்டிப்பாக, அது ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. இன்னொன்று இப்போ வந்து அந்த கேரக்டர் நேம் எடுத்தால் தான் ஒரு சிக்கல் இருக்குது, கண்டிப்பாக வரும். இப்போ ராயல்ட்டி பூரா தனுஷ்க்கு இருக்குது. அவர் கண்டிப்பாக என்னுடைய நான் பண்ண படத்தில் அந்த ராஜன் கேரக்டர் நீங்கள் எது பேர் வச்சுக்கோங்க. இப்போ ராஜன் இப்போ அவர் வந்து என்னென்னா வெற்றிமாறன் வந்து வேறு ஏதாவது பேர் வைக்கணும், வேறு ஒரு பேர் வச்சுட்டு போகணும். அது ஒரு புது களமாக இருக்கும், புது விஷயமா இருக்கும். பட் அந்த கண்டினியூட்டி வராது, கிடைக்காது. இப்போ வடசென்னை 2ன்னு நீங்கள் சொல்லவும் முடியாது. தானுசார் சார்பாக வந்து அந்த வடசென்னை சாயல் வேணும்னு அவர் இப்போ நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். இதை அப்படி ஒரு மேட்டர் தான் இருக்குது. அந்த சாட்டர்டே சண்டே போன விஷயங்களில் தான் நேற்று உடனே வந்து வெற்றிமாறன் ஒரு வீடியோ விட்டார். அதில் வந்து ஒரு டாட் வச்சு போயிட்டு தான் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. ஒரு முழுமை கிடையாது வீடியோவில். ஸோ இப்போதைக்கு வந்து அந்த எரியறதை அணைக்கணும்னு நினச்சிருக்காங்க, ஆனால் புகஞ்சிட்டு தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்றத வெற்றிமாறன் கையில் தான் இருக்குது. ஆனால் தனுஷ் அவர்கள் பயந்து தான் இந்த ஆக்ஷன் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா திடீர்னுட்டு ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாவே வந்து வடசென்னை 2ல தனுஷ்க்கு பதில் எஸ்டிஆர் அப்படிங்கிற அந்த டேகா இருக்கட்டும், தம்ப்லைனா இருக்கட்டும், அந்த வேர்ட்ஸா இருக்கட்டும் அதிகமாக பார்க்குறோம். இது எல்லாருமே கண்டிப்பா தனுஷ் சாரோட காதுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம வந்து வடசென்னையில இல்லையோ அப்படிங்கிற கோவத்திலையோ இல்ல அந்த பதட்டத்துலதான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த சாயெல்லாம் போச்சு. அதெல்லாம் தான் குபேரால சம்பந்தமே இல்லாம குபேரால ஆடியோ லான்ச்ல இந்த விஷயத்தை சொன்னார். நெக்ஸ்ட் டே வடசென்னை 2 நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னார். அப்போ அவருக்கு வந்து வெற்றிமாறன் வேற பக்கம் ஒரு டிராவல் பண்றாங்கிற விஷயம் தெரிய வருது. ஏன்னா வடசென்னை 1 பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு சிக்கலா வந்து உருவான படம் தான். அது உடனே அந்த அந்த கதை பிடிக்க வந்து அவர் லாக் பண்ணுறாரு. அவருடைய பேனரில் ரெடி பண்ணணும்னு சொல்லி தான் உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி போகும்போது தான் அதை அந்த படமே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பிட்டாக தான் எடுக்கப்பட்ட ஒரு படம் வடசென்னையே. திடீர்னு ஷூட் நடக்கும், திடீர்னு நடக்காது. அப்படி தான் பிரேக் பண்ணும்போது தான் அந்த படத்தை முழுமையடைஞ்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெற்றிமாறனுடைய பங்கும் நிறையா அதில் இருக்குது, சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து பணம் போட்ட முதலாளிங்கிறதுனால தனுஷ் பேசலாம். பட் இவரும் நிறைய இடங்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வாங்கினா ஒரு தகவல் வருது, பட் தெரியாதானா.
ஸோ அதனால் முழு பங்கு வெற்றிமாறனுக்கு அதில் இருக்குது. என்னன்னா தனுஷோடைய ஃபீல் ஒருவேளை வடசென்னை 2 கையில் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை தூக்கி சும்மா போட்டோம்னா இது அப்படியே போஞ்சிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து ஹெட்டேக் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அப்போ உடைக்கலாம், என்ன விஷயம் தெரிய வரும், அவருக்கும் தெரிய வரும் தனுஷ்க்கும். அப்போ தான் என்ன சொல்கிற வெற்றிமாறன், இந்த வடசென்னை 2ல் தனுஷ் தான் பண்ணுறாருங்கிறத இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டார். இப்போ அவர் கொஞ்சம் ஃப்ரீயாகிறார் தனுஷ். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் அடி வாங்கிச்சு இப்போ ஒரு 2 நாளாகவே. அதில் தான் வெற்றிமாறன்ட்டையும் பேசுனதா ஒரு தகவல் வந்துருச்சு. இப்போ வெற்றிமாறன் கூப்பிட்டு தனுஷும் பேசியிருக்காங்க, தானு சாரும் பேசியிருக்காங்க. இது என்ன பண்ணலான்னு சொல்லி யோசித்து தான் நேற்று ஒரு வீடியோ விட்டு ஆஃப் ஆகணும் விட்டுருக்காங்க. பட் அதுலேயும் முழு நிறைவு கிடையாது, வீடியோவில் ஒரு ஃபுல்லப் கிடையாது. பட் இப்போதைக்கு இருக்குது. பட் இந்த கதை எப்படி கொண்டு போகலாம், ஒருவேளை வடசென்னை 2ல் இருக்கிற கேரக்டரை டச் பண்ணான்னா தனுஷ் திரும்பி எமோஷனல் ஆவார். கண்டிப்பாக திரும்பி ஒரு ஆக்ஷன் சைடு வர தான் செய்யும். தானு சார் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாரு, தனுஷ் எப்படி பண்ண போகிறாங்கிறது வெற்றிமாறன் கையில் இருக்குது. பட் சிம்பு வந்து ஒரே வாரத்தில் சார் எந்த பிரச்சனையும் என்னால் வரக்கூடாது, உங்களுக்கும் தனுஷ் சாருக்கும் இருக்குன்னா தயவுசெய்து நீ கிளியர் பண்ணிவிடுங்க, நீ எந்த கதை கொடுத்தாலும் நான் ரெடி. வடசென்னை 2 சொன்னால் நான் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். ஏன்னா நீ ஆஸ் ஒரு டைரக்டர் நீங்கள் வந்து கதை சொல்கிறீங்க, நீங்கள் அந்த சாயலே இல்லாமல் வேறு ஒரு கதை கொடுத்தாலும் நான் நடிக்க தயார், நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் பண்ணுங்கன்னு சிம்பு இதில் சொல்லிவிட்டு அவர் டோட்டலாக விளையிட்டார். சிம்பு எனக்கும் இந்த பிரச்சனையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் சிம்பு. இப்போது தானு சார் வந்து நீங்கள் இந்த பிரச்சனையை முடிச்சிருங்க, திரும்பி ஒரு கேள்வி வரக்கூடாதுன்னு அவர் சார்பாகவும் சொல்லிட்டார். ஆனால் வடசென்னையினுடைய அந்த பேட்டர்ன் வேணுன்ட்டார் தானு சார். இவர் என்ன பண்ண போகிறார் வெற்றிமாறன் சார் அப்படிங்கிறது தான் இப்போ கையில் இருக்குது. வெற்றிமாறன் அவர்களுமே சொல்லும் போது இந்த படம் வந்து வடசென்னை 2வா இருக்காது, ஆனா வடசென்னை படத்தோட பேக் டிராப்பா இருக்கும் அப்படின்னும் போது இப்ப எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, வடசென்னை படத்தோட பார்ட் 1ல தனுஷா இருப்பாரு, இப்போ இந்த படத்துல எஸ்டிஆர் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கிற மாதிரி சீன்ஸோ இல்ல அவங்களோட பேரை இவர் கேள்விப்படுற மாதிரி இந்த படத்துல எஸ்டிஆர் கேள்விப்படுற மாதிரி சீன்ஸோ இருக்குமான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படி உமா இருக்கும் போதே அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் கேமியோ ரோல்ல தனுஷ் வருவாருன்னு அதில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. வெற்றிமாறன் கேட்கவும் மாட்டார், தனுஷ் வரவும் மாட்டார், சிம்புவும் லைக் பண்ண மாட்டார். கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வெற்றிமாறனே வந்து சொல்லியிருந்தாரு சார், எஸ்டிஆருக்கும் தனுஷ்க்கும் பெருசா எந்த சண்டையும் கிடையாது, அவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருக்கும் நல்ல பாண்டிங் இருக்குன்ற மாதிரியுமே அந்த வீடியோல பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. இதில் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது சிம்புனாலேயோ தனுஷ்னாலேயோ, சிம்புக்கும் தனுஷ்னாலையும் கிடையாது. இது பட் அந்த பார்ட் 2 நீங்கள் எடுத்தீங்க, அந்த ராஜன் வேற மேட்ரு எடுக்கிறீங்க, அந்த இது வருது அப்படின்னா அதுக்குள்ளே ரைட்ஸ் எனக்கு இருக்குது, எனக்கு பணம் கொடுங்கன்றாரு தனுஷ் சார்பா. வெற்றிமாறன் அதை தான் நேற்று சொல்கிறாரு, அவர் கேட்குறது ரைட்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறார், இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ அவர் இருக்குன்னு தான் சொல்கிறார். அப்போது நீங்கள் அந்த டச் பண்ணிங்கன்னா அவர் கேட்பார் திரும்பி. இப்போ இந்த மேட்ரை வந்து தனுஷும் தானு எல்லாம் சேர்ந்து ஓரளவு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த மேட்ரை. சரிங்களா, இதை எப்படியா நீங்கள் வந்து தனுஷ் சார்பாக நிறைய ட்ரோல் பண்ணதுனால வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியாச்சு. வெற்றிமாறன் வீடியோ விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு இப்போதைக்கு. பட் இவர் எடுக்க போகிற அடுத்த ஸ்டெப் இருக்குது இல்லைங்களா, படத்தினுடைய கதை எந்த லெவலுக்கு போகிறத பொறுத்து தான் திரும்பி ஒரு ஆக்ஷன் நடக்கும். இப்போதைக்கு இந்த வார் வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இப்போ ஆஃப் ஆகிருக்கு. திடீர்னு ஒரு மிட் நைட்டில் வெடிச்சாலும் வெடிக்கலாம், சொல்ல முடியாது. பட் வெற்றிமாறன் கையில் தான் இருக்குது. அஜித் சாருடைய நெக்ஸ்ட் படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்டா சுரேஷ் சந்திரா கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, கூடிய சீக்கிரம் அஜித் 64 அப்படின்ட்டு. எப்ப சார் அப்டேட் எதிர்பார்க்கலாம், என்ன அப்டேட்டா இருக்கு? இல்லை, அது நவம்பர்லேருந்து மோஸ்ட்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது ஒரு ஆர்பர் பேக் ட்ராப்பில் தான் கதை உருவாகிற மாதிரி இருக்குது. அஜித் கிட்டையும் சொல்லிட்டாங்க, அவர் ரொம்ப பிடிச்சது. பட் இதுக்கிடையில் யார் இப்போ கம்பெனி யாருங்கிற ஒரு விஷயம் பேச போயிட்டே இருந்துச்சு. ஸோ மைத்ரி மேக்கர்ஸ் நான் பண்ணுறதா ஒன்று சொல்லி பிளான் பண்ணாங்க. அங்கே வரும்போது பார்த்தோன்னா டைரக்டர் வந்து ஏகே வேண்டாம், நாங்கள் ஒரு டைரக்டர் கொடுக்குறோம் அப்படின்னு அங்கே போகும்போது அது கொஞ்சம் லைக் பண்ணலை, அது கொஞ்சம் ஆஃப் ஆச்சு. அப்புறம் ஐஸ்வரி கணேஷ் அவங்க ஒரு பக்கம் ஒரு ட்ராவல் பண்ணாங்க. அது வந்து ஃபுல்லாக போயிட்டு போகலாம், டேக்அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கும்போது அதில் கொஞ்சம் மற்ற சில பிரச்சனைகள் வந்து சம்பள பிரச்சனைலாம் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ அவர் நிறையா படங்கள் வேறு ஐஸ்வரி கணேஷ் டிக்ளேர் பண்ணிட்டு அவர் 10 டைரக்டர் வச்சு பண்ண போகிறது. அவருடைய ட்ரீம் வந்து வேறு ஒரு ப்ராஜெக்டில் போகுது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அதனால் அஜித் அந்த கம்பெனி ஐஸ்வரி கணேஷனுக்கு பண்ணலை. இப்போ ஒரு சர்ப்ரைஸாக வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறதா ஒரு தகவல் இப்போ வருது. ஏன்னா அஜித் ஏற்கனவே சிவாஜி ப்ரொடக்ஷன் அசல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அது நல்ல ஒரு பக்கா கமர்ஷியல் படம், அது நல்லா ஜாலியாக இருக்கும். அஜித்தே வந்து ரொம்ப ஒரு ஸ்டைலாக இருப்பார், ஸோ அட்டகாசமாக இருப்பார். ஸோ அதற்கு பிறகு ரொம்ப கேப்பு. இப்போ ஆதிக்கு ரவிச்சந்திரனுடைய மாமனார் தான் பிரபு சார், அவங்க பேனர் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். அதனால் இப்படி ஒரு பிளான், அஜித்துக்கும் பிரபுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. பில்லாலெல்லாம் மெயின் கேரக்டர், குட் படகுலையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அதனால் ஒருவேளை சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படம் உருவாகிறதுக்கு AK 64 நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அது அஜித் மனசு வைக்கணும்,
வச்சுட்டு ஓகே சொன்னார்னா கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் கண்டிப்பாக. இப்போ GBU அப்படிங்கறதே ஒரு வெற்றி காம்போ நிறைய பேர் சொல்றதை கேட்க முடியுது சார். அப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னா மைத்ரி, அதை விட்டுட்டு எதுக்கு சார் வெளியே வரணும் இப்போ? இல்லை, அதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, நல்லா ப்ராஃபிட் பார்த்தாங்க. குட்படகலியில் வந்து நல்ல ப்ராஃபிட் மைத்ரி மேக்கர்ஸ்க்கு. தெலுங்குல நம்பர் 1 ப்ரொடியூசர்ஸ் அவங்க, புஷ்பா 2லாம் பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனும் அவங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. இப்போ எப்போவுமே ஒரு டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் படம் போயிட்டு இருக்கும்போதே முட்டிக்கும், நிறையா விஷயங்கள் முட்டும். இவர் திடீர்னு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க, அதோட ஒரு இந்த இடத்துல நல்லா வைக்கலாமே, ஒரு செட்டு போடணுமாங்க, ஒரு 10 கார் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா சங்கர்லாம் அப்படி தான் ஒரு ட்ராக் மாற வேணான்னு பார்த்தே இருந்தாலும் சொல்லிடுறேன். நம்ம எந்திரனில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பென்ஸு கார் அடிச்சு நொறுக்கிறது மாதிரிலாம் வேணும்னு கேட்டாங்க. என்னங்க பென்ஸு கார் அது பல கோடிங்க, இப்போ என்னங்க பண்ணலாம், அப்போ இன்ஜினை கழட்டிட்டு இந்த டம்மியை வச்சு அடிக்கலாம் அப்படிங்கும்போது அதுவும் ஒத்துக்கல சங்கர் சார். புது கார் அடிச்சு நொறுக்கணும்னாரு. இப்போது அது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சில சூழ்நிலையில் வந்து திடீர்னு மாறும்போது அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகும். என்னடா இப்படி சொல்லி நீ சொன்னது ஒன்று செயல் ஒன்று இப்படி இப்போது அதில் வந்து பல குழப்பங்கள் இருந்துச்சு. அதனால் மைத்ரிக்கு வந்து நம்ம ஆதிக்க வந்து அவள் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில் பிடிக்கல. இப்போ வேற ஒரு டைரக்டர் சொல்கிறாங்க, அது இவங்களுக்கு பிடிக்கல, அஜித் குரூப்புக்கு இவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஆனால் ஆதிக் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டார். அதுதான் ரீசன். ஸோ அஜித் வந்து மைத்ரி வந்து வேணான்னு சொல்ல வரல, டைரக்டரை மாற்றணும்னு சொன்னதுனால அதில் உடன்பாடு இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாங்கும் போது தான் இந்த ட்ராக் வரும்போது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ கொஞ்சம் ஆஃப் ஆகியிருக்காங்க. பெரிய கம்பெனி சிவாஜி ப்ரொடக்ஷன், பெரிய சந்திரமுகிலாம் ரஜினி சாரே மிக லைஃப் கொடுத்தவர். மீண்டும் அஜித்தில் ஒரு லைஃப் வரட்டுமே சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸுக்கு, ஒன்றும் தப்பு இல்லையே. அஜித் அவர்களை இயக்கிறதுக்கு பெரிய லைனப்ல இருக்காங்க சார். ஏன்னா H. வினோத் சொன்னாங்க, சிறுத்தை சிவா சொன்னாங்க, நிறைய பேர் சொல்லும் போது மறுபடியுமே வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை அஜித் அவர்கள் செலக்ட் பண்றதுக்கு காரணம்னா என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நீங்க ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபேன் பாய், பக்கா ஒரு குட்படகில் ஜிபி வந்து கமர்ஷியலாக கொடுத்தாரு. அஜித்துடைய ஒரு பக்கா மாஸ் ஸ்டைல், அதில் கொஞ்சம் வெரைட்டியாக இருந்துச்சு. அஜித்தை இப்படி பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு பண்ணாங்க இல்லையா. அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு 200 ரூபா கொடுத்து ஒரு ஆடியன்ஸ் வரானா ஜாலியாக படம் பார்த்துட்டு போனோம். அது ஆதிக் கொடுத்துட்டார். மீண்டும் வந்து இதை விட ஒரு மாதம் அவனுக்கு கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அஜித்துக்கு இருக்குது. ரெண்டாவது பிஸ்னஸ் நல்லா ஹெவியாக இருக்கும், கண்டிப்பாக பிஸ்னஸ் அதிகம் படல வருவோம். இதில் அஜித் வந்து முதலே பணம் வாங்கினா கூட கோஆப்ரேட் பண்ணி ஷேரில் கூட அவர் போகலாம் மேபி. ஸோ நிறைய விஷயங்கள் உள் விஷயங்கள் இருக்குது. அதனால் ஆதிக்க கொடுத்தா நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயம்தான். அதனால் அஜித் வந்து ஓகே பண்ணுறார். நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.